வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு இன்று குரல் பரிசோதனை. புழல் சிறையிலிருந்து சென்னை தடயவியல் அலுவலகத்திற்கு அழைத்து வந்த காவல்துறை. நெல்லை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கள ஆய்வு, உணவு பதப்படுத்துதல் கூடம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். மதுரை மற்றும் திருச்சி டைட்டல் பூங்காக்களுக்கு வரும் 13ஆம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார். மதுரை பழங்காநத்தம் ஆர்ப்பாட்டத்தின் போது வன்முறையை தூண்டும் விதமாக பேசியதாக புகார். பாஜக மூத்த தலைவர் ராஜா மீது 4 பிரிவுகளின் கீழ் சுப்பிரமணியம் போலீசார் வழக்கு பதிவு. சென்னை கீழாம்பாக்கத்தில் கத்திமுனையில் ஆட்டோவில் கடத்தி இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம். ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்தது தனிப்படை போலீஸ். சென்னையில் முறையாக சொத்து வரி செலுத்தாத நபர்களுக்கு QR குறியீடு உடன் கூடிய நோட்டீஸ் அனுப்ப மாநகராட்சி முடிவு. சுமார் 2 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட உள்ளதாக தகவல். காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் ஊழியர்கள் 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். ஊழியர்கள் இடைநீக்கத்திற்கு எதிரான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. குற்றம் புரிந்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வலியுறுத்தி பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர் உறவினர்கள் முழக்கம். போச்சம்பள்ளி அருகே மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் 3 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல். கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் விசிக நிர்வாகி தாக்கியதாக கையில் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் SI. காவல்துறையில் பணியாற்றும் தனக்கே உரிய பாதுகாப்பு இல்லை என வேதனை. போச்சம்பள்ளி அரசு பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான விவகாரம். பாலியல் அவலங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து பிப்ரவரி 8ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. தேன்கனிக்கோட்டை அருகே வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள யானை கூட்டம். குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் குட்டி யானையை தாயுடன் சேர்க்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். தென்காசி மாவட்டம் வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் விளை நிலங்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகள் கூட்டம். மா, பலா, வாழை உள்ளிட்ட மரங்களை வேரோடு சாய்த்து வருவதால் விவசாயிகள் கவலை. தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும் விடாமுயற்சியை திருவிழாவாக கொண்டாடிய ரசிகர்கள்.
அஜித் பேனருக்கு சூடம் காட்டியும் திரையரங்குகள் முன்பு பட்டாசு வெடித்தும் உற்சாக கொண்டாட்டம். போர்ச்சுகல் கார் ரேஸுக்கு தயாராகி வரும் அஜித் குமார். ஒருபுறம் விடாமுயற்சி, மறுபுறம் கார் பந்தயம் என காலில் சக்கரம் கட்டி பறக்கும் தல. திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயிலில் தை மாத கிருத்திகை திருவிழா கோலாகலம். பால் குடம் எடுத்தும் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் சாமி தரிசனம் செய்த பக்தர்கள். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் தைத்தேர் திருவிழாவையொட்டி நடைபெற்ற நம்பெருமாள் தங்க கருட சேவை. கோவிந்தா கோவிந்தா என பக்தியுடன் வழிபட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள். டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றும் என தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் தகவல். 40 முதல் 60 தொகுதிகள் வரை பாஜக கைப்பற்ற வாய்ப்பு. காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். மொத்தமுள்ள 70 இடங்களில் 1 அல்லது 2 இடங்களை மட்டுமே காங்கிரஸ் கைப்பற்றும் என கணிப்பு. கொல்கத்தாவில் வகுப்பறையில் மாணவனை மணந்து கொண்டது போல் வீடியோ பரவியதால் மன உளைச்சல். பணியை தொடர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் ராஜினாமா செய்ய உள்ளதாக பேராசிரியை அறிவிப்பு. புதிய வரி உயர்வு தொடர்பாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடன் பேச்சுவார்த்தை நடத்த அவசரம் இல்லை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் கருத்தால் வர்த்தக மோதல் அதிகரிக்கும் அபாயம். அமெரிக்க அதிபர் டிரம்புடன் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சந்திப்பு. காசா நிலவரம், வர்த்தக பிரச்சினை உள்ளிட்டவை குறித்து இருவரும் ஆலோசனை. காசா பகுதியை கையகப்படுத்தி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. போரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு, வீட்டு வசதி ஏற்படுத்தி தரப்படும் எனவும் உறுதி. காசாவை கையகப்படுத்துவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்ததற்கு ஹமாஸ் அமைப்பு கடும் கண்டனம். டிரம்பின் பேச்சு பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மைக்கு பயன் அளிக்காது எனவும் பதிலடி. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் இடையிலான முதல் ஒருநாள் போட்டி நாக்பூரில் இன்று நடக்கிறது. T20 தொடரை இழந்த இங்கிலாந்து அணி ஒருநாள் தொடரை வெல்ல முனைப்பு காட்டும் என்பதால் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் புதிய சாதனை படைப்பாரா விராட் கோலி? அதிவேகமாக 14,000 ரன்களை கடந்த வீரர் என்ற பெருமையை பெற 94 ரன்கள் மட்டுமே தேவை. T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் ரஷீத் கான் புதிய சாதனை.
633 விக்கெட்களை கைப்பற்றி வெஸ்ட் இண்டீஸ் வீரர் பிராவோ சாதனையை முறியடித்தார். நெதர்லாந்தில் நடந்து வரும் ரோட்டர்டாம் டென்னிஸ் தொடரில் முன்னணி வீரர்கள் வெற்றி. அலெக்ஸ் டேமினார், ஆருன் ரூப்லேவ் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம்.